எல்லோருக்கும் இனிய வணக்கம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, திருவோண நட்சத்திர நாள். திருவோண விரதம் இருப்பதற்கு மிகச் சிறப்பான நாள். அந்த காலத்தில் திருவோணம் என்று சொன்னாலே பெருமாள் தான் ஞாபகத்துக்கு வருவார். திருமலையப்பனுடைய திருநட்சத்திரம் திருவோணம். வைணவ சம்பிரதாயத்திலே 27 நட்சத்திரங்களிலேயே திரு என்கிற அடைமொழியோடு இருக்கக்கூடிய நட்சத்திரம் 2 நட்சத்திரம். ஒன்று திருவோணம், இன்னொன்று திருவாதிரை. சைவத்தில் திருவோணத்தை பெருமாளுக்கும் திருவாதிரையை சிவனுக்கும் சொல்லுவார்கள். வைணவத்தில் ரெண்டுமே வைணவம் சார்ந்த ஒரு விஷயமாக எடுத்து சொல்லுவார்கள். அதில் திருவோணம்ங்கிறது பெருமாளுக்கு உரிய நட்சத்திரம். அப்போ திருவாதிரை என்பது பெருமாளினுடைய தலையாய அடியாரான பரம பாகவதரான பகவத் ஸ்ரீ ராமானுஜருடைய நட்சத்திரம்ங்கிறதால அதுக்கு ஏற்றம். எம்பெருமானுடைய நட்சத்திரம் திருவோணம், எம்பெருமானாருடைய நட்சத்திரம் திருவாதிரை. இந்த சிறப்பு இது ரெண்டுத்துக்கும் தான் இந்த திரு அப்படிங்கிற ஒரு அடைமொழி இருக்குது. திருவோணத்தை திரு இல்லாமல் சாதாரணமாக பஞ்சாங்கத்தில் பார்த்திங்கன்னா ஓணம்னு தான் சொல்லுவாங்க. அப்படி தான் மரபு இருக்குது. ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயமிவை ஒப்பிலவா நாட்கள் உலகத்திருன்னு சொன்னதால் ஐப்பசியில் ஓணம் ஓணம் என்று தான் சொல்லுவார்கள். ஆனால் இந்த திரு என்கிற ஸ்பெஷலாக இந்த அடைமொழி என்பது அந்த நட்சத்திரத்தினுடைய சிறப்பு. அது பெருமாளுக்குரிய நட்சத்திரம் என்பதினாலே. அதே மாதிரி ராமானுஜருடைய அவதார நட்சத்திரம்ங்கிறதால இந்த திருவாதிரைக்கு ஒரு சிறப்பு. இந்த ஓணம் என்னாலே பெருவிழான்னு தான் அர்த்தம். ஓணம் என்னாலே நமக்கு திருவோணம், புரட்டாசி திருவோணம் என்னாலே பிரம்மோற்சவம் தான் ஞாபகத்தில் வரும். அதையும் ஓணப்பெருவிழா, ஓணத்தில் நடக்கக்கூடிய பெருவிழா திருவோண நாள் அப்படின்னு தான் குறிப்பிடுறார். அப்போ திருவோண நாளுக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு இருக்குது. காணல் உருகின்றேன் கல்லருவி முத்துதிர ஓணப் பெருவிழவின் ஒலியதிர பேணிவரு வேங்கடவா என் உள்ளம் புகுந்தாய் திருவேங்கடம் அதனை சென்று அப்படிங்கிற திருமழிசை ஆழ்வாருடைய பாசுரம். இந்த ஓணத் திருவிழாங்கிறது ரொம்ப முக்கியமாக கொண்டாடுவார்கள். அதே மாதிரி ஒப்பிலியப்பன் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் அவருடைய திருநட்சத்திரம் திருவோணம் தான். மார்க்கண்டேயனுடைய மகரிஷியாக, மார்க்கண்டேய மகரிஷியினுடைய மகளாக அவதரித்தவள் பூமாதேவி. அந்த பூமாதேவியை கல்யாணம் பண்ணணும்னுட்டு விரும்புகிறார். ஒரு திருவோண நாளில் தான் வந்து பொன் கேட்குறார். அப்படி கேட்ட நாள் தான் பங்குனி திருவோணம். ஆனால் கல்யாணம் நடந்தது ஐப்பசியிலே திருவோணத்திலே. இந்த திருவோண நாளிலே நம்ம மனக்குறைகளெல்லாம் இந்த விரதம் இருந்தால் தீரும். குறிப்பாக இந்த குழந்தை பேர் இல்லாதவர்களெல்லாம் இந்த ஒப்பிலியப்பன் கோயிலில் போயிட்டு அங்கே உள்ள துளசி தீர்த்தத்தை அவர்கள் மனப்பூர்வமாக பெருமாளிடத்தில் பிரார்த்தனை பண்ணி கொண்டு அந்த துளசி தீர்த்தத்தை உட்கொண்டால் அவர்களுக்கு மிக விரைவாக ஒரு அற்புதமான குழந்தை பேரு கிடைக்கும். அதனால் அங்கே சிறப்பு வழிபாடுகள் நடக்கும். திருவோண தீபம் என்னட்டெல்லாம் ஏற்றுவார்கள். இந்த வாமன அவதாரம் அது திருவோணத்தில் தான் எடுத்தார். அவன் குழந்தையாக அவதரித்து திருவிக்கிரமாக வளர்ந்தான். அதனால் ஒரு வளர்ச்சி வேண்டும் என்று சொல்பவர்கள் இந்த கிடுகிடுன்னுட்டு வளர்ச்சி, அந்த தண்ணீரை ஊற்றியதும் அப்படியே கிடுகிடுன்னு விண்ணுக்கும் மண்ணுக்குமாக வளர்ந்தான். அப்படி உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த திருவோண விரதத்தை இருக்க வேண்டும். திருக்கோவலூரில் பார்த்திங்கன்னா முன்னாடி திருவிக்கிரம பெருமாள் நீண்ட நெடிது உயர்ந்த ஒரு பெருமாளாக தெரியும். எப்பயுமே ஒரு பெரிய விருட்சம் தெரிஞ்சால் ஒரு ஆலமரமோ ஒரு அரச மரமோ தெரிஞ்சால் அந்த விதையும் வேற நமக்கு தெரியாது இல்லையா? அப்போது இந்த திருவிக்கிரமன் எங்கேருந்து வந்தாருன்னா வாமன அவதாரத்திலேருந்து வந்தார். அதனால் இந்த திருக்கோவிலூரில் பார்த்திங்கன்னா இந்த திருவுண்ணாழி சுற்று பின்னாடி பார்த்தோம்னா வாமன கோலத்தையும் நம்ம தரிசனம் பண்ணலாம். குறிப்பாக ஓணம் பண்டிகை அன்னைக்கு அங்கே நம்ம அந்த கோலத்தை தரிசிக்கலாம். இல்லாட்டி போனாலும் நம்ம கேட்டோம்னா பின்னாடி அந்த கேட் கதவை திறந்து பின்னாடி போய் அங்கே பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதம். அதனால் படிப்படியான வளர்ச்சி வேண்டுபவர்கள் இந்த திருவோண விரதத்தை இருந்தால் அவர்களுக்கு பொருந்திய தேசும் பொறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும். சிறுகலியால் வருந்திய ஞானத்தை வன்மையினால் வந்தெடுத்து அளித்த அருந்தவன் அப்படின்னு இந்த ராமானுஜ முனிவர் பிறந்த அந்த திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது இல்லையா? அந்த ராமானுஜரை நினச்சிக்கிட்டு இந்த விரதத்தை இருந்தோம்னா நமக்கு இத்தனை செல்வங்களும் கிடைக்கும். பொருந்திய தேசும் பொறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும். இது சந்திரனுக்குரிய நட்சத்திரம். ஆனால் பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது. ஞாயிறு சூரியனுக்குரிய கிழமையிலே சந்திரனுக்குரிய ஒரு திருவோண விரதம் வர்றது எல்லா நேரங்களிலையும் வராது. ஒரு அபூர்வமான நிகழ்வு. அதுவும் ஆவணி மாதத்தில்
சூரியன் ஆட்சி பலம் பெறுகின்ற ஆவணி மாதத்திலே வருவது இந்த திருவோணத்துக்கு ரொம்ப சிறப்பு. காரணம், சூரியன் சந்திரன் தான் ஒருவனுடைய வாழ்க்கையை தீர்மானம் செய்வது. ஜாதகத்தில் சந்திரன் எந்த இடத்துல இருக்கோ அதுதான் ராசி என்பாங்க, சூரியன் எந்த இடத்துல இருக்கோ அதுதான் அவன் பிறந்த மாதம் என்பார்கள். ஆனால் அந்த சூரியனை அடிப்படையாக கொண்டு அந்த 2 மணி நேரம் லக்னம் நகர்ந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? இப்போ ஆவணி மாதத்தில் 1ன்னு சொன்னால் காலையில் 6 to 8 என்ன இருக்குமென்னா சிம்ம ராசியாக இருக்கும், 8 to 10 அதுக்கு அடுத்தது கன்னி ராசி, அப்படி போகும். அப்போது இந்த சூரியன் 24 மணி நேரத்தில் இந்த 12 ராசியையும் சுற்றி வந்துடுவார் இல்லையா? அப்போது சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் லக்ன அமைப்பு இருக்கும். எனவே இந்த ஜாதகத்தை முழுக்க முழுக்க தீர்மானம் பண்ணுவது எது என்று சொன்னால் சூரியனும் சந்திரனும் தான். அதை இயக்குகின்ற அந்த பெருமாள் தான் கட்டுப்படுத்துகிறார். அது ரெண்டும் ஒன்றா சேர்ந்த நாளுங்கிறதால திருவோண நட்சத்திரத்துக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு. இதுக்கு முதல் நாளே ஏகாதசி விரதம் இருக்கிற மாதிரியே நம்ம உபவாசம் இருக்கணும். காலையில் குளித்து முடித்து முன்னாடியே வீட்டையெல்லாம் தூய்மைப்படுத்தி அன்றைக்கி பெருமாளுக்கு பூஜை பண்ணி பெருமாளுக்கு நிவேதனம் செய்து அந்த பூஜையை முடிக்க வேண்டும். சாயங்காலத்தில் முழுமையான நிவேதனம் செய்து பூர்த்தி பண்ணணும். அதுக்கப்புறம் பெருமாள் கோயிலுக்கு போய் துளசி மாலையை சாத்தி நெய் தீபம் போட்டு பிரகாரத்தை வலம் வரணும். அதற்கு பிறகு சந்திர தரிசனம் செய்யணும். இதெல்லாம் செய்து இந்த முறையாக திருவோண நட்சத்திர விரதத்தை இருந்தால் நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் சேரும், இஷ்ட சித்திகள் பூர்த்தியாகும், நம்ம விரும்பிய எல்லாம் நமக்கு கிடைக்கும், சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். படிப்பில் இந்த குழந்தைகளெல்லாம் இந்த விரதத்தை இருந்தார்கள், பெருமாள் கோயிலை போய் சேவிச்சுட்டு வந்தால் இந்த நாளில் படிப்பில் பெரிய முன்னேற்றம் ஏற்படும். திருமண தடைகளெல்லாம் நீங்கி அவர்கள் தோள்களிலே கல்யாண மாலை விழும். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி, நல்ல குழந்தைகள் கிடைக்கும். மணிவண்ணன் தாழ்பணியும் மக்களை பெறுவர்களேன்னுட்டு ஆழ்வார் பாசுரம். அப்படிப்பட்ட ஒரு சந்தான விருத்தி கிடைக்கும். இந்த நாளிலே நம்ம விஷ்ணு சகஸ்ரநாமத்தை, ஸ்ரீமத் பாகவதத்தை, ஆழ்வார்களுடைய அருளிச் செயலை இதெல்லாம் பாராயணம் பண்ணலாம். ரொம்ப முக்கியமாக அந்த திருவோண நாளை பற்றி மிக அற்புதமாக பெரிய ஆழ்வார் ஒரு பாசுரத்தை பண்ணியிருக்கிறார். இது கிருஷ்ண ஜெயந்தி வரக்கூடிய நாள் இல்லையா, அதனால் இந்த பாசுரத்தை நீங்கள் நாளைக்கு பாராயணம் பண்ணலாம். வண்ணமாடங்கள் பதிகத்தில் வரக்கூடிய பாசுரம். பேணி சீருடை பிள்ளை பிறந்தினில் காணத் தாம்புகுவார் புக்கு போதுவார் ஆணப்பார் இவன் நேரில்லை காண் திருவோணத்தான் உலகாளும் என்பார்களே. திருவோணத்தான் உலகாளும் என்பார்களேங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த திருவோண விரதம் இருந்தால் உலகத்தை ஆளக்கூடிய சக்தி, பதவி, பூர்வ புண்ணியானாம் என்று சொல்கிற மாதிரி அந்த பூர்வ புண்ணிய பலன்களெல்லாம் கூடி கூடி நமக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கும் செல்வமும் பதவி சிறப்பும் எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்பது இதுக்கு இந்த திருவோண விரதத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு. காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், சூரிய நாராயணனை பிரார்த்தனை பண்ணுங்கள், திருவோண விரதம் இருங்க. மாலையில் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு இந்த பாசுரத்தை சொல்லி பிரகார வலம் வந்து ஒரு நெய் தீபம் ஏற்றுங்கள். உங்களுக்கு சகல சம்பத்தும் கிடைக்கும்.